500 வருடத்தில் இல்லாத அளவு ஐரோப்பாவின் தண்ணீர் பஞ்சம். உள்கட்டமைப்புகளையே உருக்கும் அளவிற்கான இங்கிலாந்தின் வெப்பம். இதற்கெல்லாம் பருவநிலை மாற்றமே காரணம் என விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்க, தற்போது பாகிஸ்தானும் அதில் சிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பெருவெள்ளம் இயற்கையினால் உருவானது அல்ல, இது பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்டவை என்று பாகிஸ்தான் அரசே தெரிவித்தது பருவநிலை மாற்றம் மீதான கவனத்தை தற்போது அதிகரிக்க செய்துள்ளது. கடந்த ஆண்டுகளை விட தற்போது வெயில் அதிகமாக இருக்கிறதே என நீங்கள் நினைத்திருக்க கூடும். இது மழைக்காலம் இல்லையே, இப்போது ஏன் மழை பெய்கிறது என்று நீங்கள் வினவி இருக்கக்கூடும். திடீரென வெயில் அடிக்கிறது, திடீரென மழை பெய்கிறது என குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடும். மழைக்காக காத்திருக்கும் பயிர்கள் எதிர்பாரா வெயிலில் காயும் காட்சிகளை பார்க்கிறோம். வெயில் தேடி அலையும் நேரத்தில் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கும் அவலத்தையும் காண்கிறோம். இது என்ன இயற்கையின் விந்தை என்று மனிதன் இயற்கையை கை காட்ட, இந்த மாற்றமெல்லாம் உங்களால் தான் என இயற்கை மனிதனை கை காட்டுகிறது. அதுவே காலநிலை மாற்றமும் அதன் விளைவாய் ஏற்பட்ட புவி வெப்பமயமாதல் என்ற ஆபத்து நிலையும். மனிதனுக்கும் பூமிக்கும் இடையேயான சமநிலை தவறியதன் விளைவாகவே இது போன்ற காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. சமீபத்தில் பாகிஸ்தானில் இயற்கையாடும் கோரத்தாண்டவம் அதற்கு சாட்சியாகவே இருக்கிறது. இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் எதிர்பார்த்ததற்கும் மேலான மழை பொழிவால் பாகிஸ்தானே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. கடந்த 3 மாதங்களாக அங்கு பொழியும் தொடர்மழையால் உயிரிழப்பும் பொருட்சேதமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பாகிஸ்தான் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து சுமார் 3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. வெள்ளம் அதிகம் பாதித்த 110 மாவட்டங்களில் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்கும் இடம், உண்ண உணவு இன்றி தவித்து வருகின்றனர். இந்த கனமழை வெள்ளத்தில் சிக்கி சுமார் 1300க்கும் மேற்பட்டோர் பலியானதாக பாகிஸ்தானின் தேசிய பேரிடர் ஆணையம் தெரிவித்தது. செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 24 மணி நேரத்தில் 29 பேர் இறந்ததாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டது. அதேபோல் கனமழை, வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் 113 பேருக்கு பலத்த காயங்களும் 1500க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானே இந்த வெள்ளத்தினால் ஸ்தம்பித்து போனது. அந்நாடு முழுவதும் மழை வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க அவசர நிலையை பிரகடனப்படுத்தி ஆளும் அரசு மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை மனிதநேய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாகிஸ்தானில் கனமழை காரணமாக சுமார் 14 லட்சம் வீடுகள் முற்றிலும் அழிந்ததாகவும் 20 லட்சம் ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டு 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. வெள்ளத்தில் தவிக்கும் நபர்களை மீட்கச் செல்லும் படகுகளும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் அவல நிலையும் அங்கே ஏற்பட்டு வருகிறது. இந்த வெள்ளத்தினால் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை சுமார் 8000 கோடி ரூபாய் அளவு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்தது. நட்பு நாடுகள் தங்களுக்கு உதவ வேண்டும் என உதவி கேட்டதை அடுத்து பாகிஸ்தானுக்கு 240 கோடி ரூபாய் நிதி வழங்க இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்தது. மேலும் நிவாரணத்துக்காக சுமார் 1300 கோடி ரூபாய் ஐக்கிய நாடுகள் சபை வழங்கியுள்ளது. பாகிஸ்தானின் பெரும்பான்மையான மக்கள் சிந்து நதி அருகே வாழ்வதனால் பருவமழையின் போது வெள்ளத்தினால் சிக்கும் அபாயமும் அதிகம் உள்ளது. இந்த சூழலில்தான் பாகிஸ்தானின் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளின் செயற்கைக்கோள் படங்களை நாசா வெளியிட்டது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி எடுக்கப்பட்ட இந்த படத்தில் சிந்து நதியிலிருந்து கரை ஓடிய வெள்ளம் எவ்வாறு சுமார் 100 கிலோமீட்டர் வரை உள்ள நிலப்பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தியது என்பதை அது தெள்ளத் தெளிவாய் விளக்கியது. வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பும் சேதமும் ஒருபுறம் இருக்க, வெள்ள பாதிப்பின் காரணமாக பாகிஸ்தான் அரசு கொடுத்த விளக்கம்தான் முக்கிய கவனம் பெற்றது. பாகிஸ்தானையே முடக்கி போட்டுள்ள இந்த வெள்ளம் இயற்கையினால் உருவானது அல்ல, இது மனித தவறுகளால் காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்டவை என்று பாகிஸ்தான் அரசு கூறியது உலகெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையும் இதையே சுட்டிக்காட்டியது. காலநிலை மாற்றமும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் முக்கிய ஹாட்ஸ்பாட்டுகளில் ஒன்றாக தெற்காசியா விளங்குகிறது.
மேலும் இந்த ஹாட்ஸ்பாட்டுகளில் வாழும் மக்கள் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களால் இறப்பதற்கான வாய்ப்பு 15 மடங்கு அதிகம். உலக நாடுகளே விழித்துக் கொள்ளுங்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் குரல் எழுப்பியுள்ளார். பாகிஸ்தான் ஏழை நாடு, அதனாலேயே ஒரு வெள்ளத்தால் இந்த அவலம் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வரலாறு காணாத மழை ஏழை நாடுகளை மட்டுமல்ல எந்த நாட்டையும் அழித்துவிடும் என்பதே காலநிலை ஆராய்ச்சியில் ஈடுபடும் விஞ்ஞானிகளின் கருத்தாக இருக்கிறது. பூமி வெப்பத்தின் முக்கிய காரணிகளில் ஒன்றான கிரீன்ஹவுஸ் வாயுக்களில் 1% குறைவான பங்களிப்பையே பாகிஸ்தான் வழங்குகிறது. ஆனாலும் பாகிஸ்தான் காலநிலை மாற்றத்தால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடாக திகழ்வதே ஆச்சரியம். அதற்கு பல்வேறு காரணங்களும் உண்டு. உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் 2 முக்கிய வானிலை அமைப்புகளை எதிர்கொள்ளும் ஒரு இடத்தில் அமைந்துள்ளது. வருடத்தின் தொடக்க காலத்தில் அதிக வெப்பநிலை மற்றும் வறட்சியை ஏற்படுத்தும் ஒரு வானிலையும், வருடத்தின் 2ஆம் பகுதியில் அதிகப்படியான பருவமழை கொண்டதுமாக இருக்கிறது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட அதீத மழைக்கு காரணம் புவி வெப்பமயமாதலின் விளைவு என்பதற்கு அறிவியல் ரீதியான விளக்கமும் உண்டு. புவி வெப்பமயமாதலின் காரணமாய் காற்றின் வெப்பமும் கடல் நீரின் மீதான வெப்பமும் அதிகரிக்கிறது. கடல் நீரின் மீதான அதிக வெப்பத்தின் தாக்கத்தினால் நீர் ஆவியாகும் அளவும் அதிகரிக்கிறது. அதிக வெப்பம் கொண்ட காற்று அதீத ஈரப்பதத்தை சேமிக்கும் திறன் கொண்டதால் அதன் விளைவாகவே அளவுக்கு அதிகமான மழையும் பொழிய அது வழிவகை செய்கிறது. இதுவே புவி வெப்பமயமாதலுக்கும் காலநிலை மாற்ற அதே சமயம் அதிக மழைக்கும் காரணமாக அமைகிறது. இதற்கு சாட்சியாகவே பாகிஸ்தானின் அதீத மழையும் வெள்ள பாதிப்பும் அமைந்துள்ளது. இது மட்டுமல்ல, பாகிஸ்தான் பருவநிலை மாற்ற விளைவுகளுக்கு ஆளாகக்கூடிய வேறு காரணமும் உள்ளது. அதுதான் பனிப்பாறைகள். பாகிஸ்தானின் மலைகளில் உள்ள பனிப்பாறைகள் இந்த காலநிலை மாற்ற பாதிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பாகிஸ்தானின் கில்கிட் பல்திஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்க்வா பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதாகவும் அதனாலேயே ஏரிகளின் எண்ணிக்கை 3000ஆக அதிகரித்துள்ளதாகவும் ஐநா வளர்ச்சி திட்டக்குழு ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்தது. அதில் 33 ஏரிகள் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாய நிலையில் உள்ளதாகவும் அதனால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஐநா குழு எச்சரித்தது. அதுவே தற்போது நடந்தேறியும் உள்ளது. பொதுவாக ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை பெய்யும் இந்த மழை கடந்த 30 ஆண்டுகளை விட தற்போது கிட்டத்தட்ட 190% அதிகம் பெய்துள்ளதாக புள்ளி விவரங்களும் வெளியிடப்பட்டது. இது காலநிலை மாற்றத்தின் தாக்கமேயன்றி வேறென்ன என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. ஆனால் இந்த தாக்கமும் அழிவும் பாகிஸ்தான் போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு மட்டுமல்ல, கட்டமைப்புகளில் தங்களை பணக்கார நாடுகளாக காட்டிக்கொள்ளும் நாடுகளுமே கூட இது போன்ற பேரழிவு வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படும் என்று கூறுகிறார் பருவநிலை தாக்க விஞ்ஞானி ஃபஹத் சயீத். 2021 ஜூலையில் ஜெர்மனி மற்றும் பெல்ஜியத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பே அதற்கு சான்றாய் அமைகிறது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்தியாவில் கோடை காலத்தில் சராசரி மழைப்பொழிவு அதிகரிக்கும் எனவும் தி போட்ஸ்டாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளைமேட் இம்பாக்ட் ரிசர்ச்சின் அஞ்சா கட்சன்பெர்கர் விளக்குகிறார். பாகிஸ்தானும் இந்தியாவும் மட்டுமல்ல, உலகின் எத்தனை பெரிய நாடாய் ஆயினும் பருவநிலை மாற்றத்திலிருந்து தப்பப்போவதில்லை என்பதே காலநிலை ஆராய்ச்சியாளர்களின் கூற்றாக இருக்கிறது. அவர்கள் கூறுவது 100% உண்மை என்பதையே இதுவரையிலான இயற்கை நிகழ்வுகளும் நமக்கு தெரிவிக்கின்றன. சொல்லப்போனால் பாகிஸ்தானின் பெருவெள்ளம் என்பது பெருங்கடலின் ஒரு சிறு துளி போலத்தான். பருவநிலை மாற்றத்தால் உலகம் முழுவதும் ஏற்படும் விளைவுகளை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. பூமிக்கென்று ஒரு சராசரி வெப்பநிலை உண்டு. அதுவே இங்குள்ள உயிரினங்களின் வாழ்வியலுக்கு அடித்தளமாய் அமைகிறது. அந்த வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது பூமியின் இயற்கை சமநிலை பாதிப்புக்குள்ளாகி அதுவே அழிவை ஏற்படுத்த தொடங்குகிறது. பூமியில் ஏற்படும் பல்வேறு வகையான மாசுக்களால் கிரீன்ஹவுஸ் கேஸ் எனப்படும் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வளிமண்டலத்தின் வாயுக்கள் அளவு அதிகரித்து அதனால் ஓசோன் படிமத்தின் தடிமன் குறைந்து அதன் விளைவாக சூரியனிலிருந்து பூமிக்குள் நுழையும் வெப்பம் அதிகரிப்பதே பூமியின் வெப்பத்தை அதிகரிக்க செய்கிறது. இதுவே பூமி வெப்பமயமாதல். சுருக்கமாக, ஓசோனில் ஓட்டை விழுந்ததே வெயில் தாக்கம் அதிகரிக்க காரணம் என பலரும் கூற நாம் கேட்டிருப்போம். பூமியின் வெப்பம் அடுத்த 5 வருடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் என்றும்
அது காலப்போக்கில் மென்மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் ஜெனீவாவில் உள்ள வானிலை அமைப்பு வெளியிட்ட அறிக்கை தெரிவித்தது. பாரிஸ் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை 1.5 டிகிரி செல்சியஸில் இருந்து 2 டிகிரிக்கு வெப்பம் அதிகரிக்காமல் இருக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதற்கான ஆராய்ச்சிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தொடங்க வேண்டும் என்பதையே கருவாக கொண்டுள்ளது. இதுவரை பாரிஸ் ஒப்பந்தத்தில் இணையாத நாடுகளும் தற்போது அதில் தங்களை இணைத்துக் கொள்ள முன் வருகின்றன. இப்படி உலக நாடுகளே தற்போது காலநிலை மாற்றம் குறித்து பேசத் தொடங்க காரணம், கடந்த சில வருடங்களில் அதன் விளைவுகளை அவர்கள் அதிகம் சந்திக்க தொடங்கியதாலேதான். பல ஆண்டுகளாய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் அதனை உலக மக்களும் கவனிக்கும் அளவிற்கு கவனத்தை ஈர்த்தது ஒரு சிறுமியின் குரலால் தான். தனது 16 வயதில் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடங்கிய கிரேட்டா தன்பர்க் ஐநாவில் நடந்த பருவநிலை மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்களை கடுமையாக சாடினார். உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிகிறது? உங்கள் வெற்று வார்த்தைகளால் என் போன்ற வருங்கால தலைமுறையினரின் கனவுகள் பாழாய் போகின்றன என்று கடுமையாக சாடினார். அந்த சிறுமியின் வார்த்தைகள் உலக கவனத்தையே ஈர்த்தது. பருவநிலை மாற்றம் தொடர்பான விவாதத்தையும் உலகம் முழுவதும் அது தொடங்கி வைத்தது. சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை பெற்ற ஹாலிவுட் நடிகர் லியோனார்டோ டிகாப்ரியோ, புவி வெப்பமயமாதலை தடுப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகிறது என பேசியது உலகின் கவனத்தை ஈர்த்தது. அதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஏற்படும் பருவநிலை மாற்றம் தொடர்பான எந்த ஒரு செய்தியும் முக்கிய கவனம் பெற தொடங்கியது. அதிகம் மழை பொழிய வேண்டியது குறைந்தது, வழக்கத்திற்கு அதிகமான வெயில், காற்று மாசு, கடல் நீர் மாசு, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, ஏக்கர் கணக்கில் காட்டுத்தீ என எண்ணற்ற செய்திகள் கவனம் பெற தொடங்கின. அந்த வரிசையில் உலகின் தென்கோடி பகுதியில் உலகையே உலுக்கும் ஒரு ஆபத்தான நிகழ்வு நடந்தது. 2021ஆம் ஆண்டு மே மாத இறுதியில் பனியால் உருவான அண்டார்டிகாவில் உலகிலேயே மிகப்பெரிய பனிப்பாறைகளில் ஒன்றான ரோனியே 68A என்ற பனிப்பாறை 2ஆக உடைந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. 170 கிலோமீட்டர் அகலமும் 25 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட உடைந்த பனிப்பாறை A76 என அழைக்கப்பட்டது. அதே ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி ஐஸ்லாந்து கடல் பகுதியில் சுமார் 750 சதுர கிலோமீட்டர் பனிப்பாறைகள் மேற்பரப்பினை இழந்து தடிமன் குறைந்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் வெளியாகின. அதே மாதத்தின் இறுதியில் கிழக்கு அண்டார்டிகாவில் உள்ள அமேரி ஐஸ் படுகையில் ஒரு பெரிய ஏரி திடீரென மறைந்து 4 சதுர மைல் பள்ளத்தையும் 260 அடி ஆழத்தையும் உருவாக்கி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பே பனிப்பாறை உடைய முக்கிய காரணம் என்றும் கூறப்பட்ட நிலையில் அந்த நிகழ்வு சூழலியல் ஆர்வலர்கள் கவனத்தை ஈர்த்தது. அது மட்டுமின்றி 2021இல் மட்டுமே நடந்த அடுத்தடுத்த சம்பவங்களும் பருவநிலை மாற்றம் குறித்த பயத்தை மேலும் அதிகரித்தன. கடலில் உள்ள பனிப்பாறைகளின் மீதான வெப்பத்தின் தாக்கம் இப்படி என்றால், நிலப்பரப்பில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் மோசமாக இருந்தது. 2021இன் ஜூன் மாத இறுதி முதல் ஜூலை மாதம் முதல் பகுதி வரை வெப்பம் மனித உயிர்களை காவு வாங்க ஆரம்பித்தது. கனடாவில் வரலாறு காணாத வகையில் 49.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க, வான்கூவர் என்ற நகரில் மட்டும் ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 65 பேர் வெப்பத்தால் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்கள் அனைத்து ஜன்னல்களுக்கும் கருப்பு வண்ணம் பூசிவிட்டோம், 24 மணி நேரமும் ஃபேன் ஏசியை ஓட வைத்துக் கொண்டே இருக்கிறோம், வீட்டு கூரைகளின் மேல் ஐஸை நொறுக்கி மூட்டை மூட்டையாக தெளிக்கிறோம் என்று அப்பகுதி மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு வரலாறு காணாத அளவு வெப்பம் கனடாவை வாட்டியது. மேற்கே ஏற்பட்ட இந்த அதீத வெப்ப அலை கனடாவை தொடர்ந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவின் லிட்டனிலும் பெரும் காட்டுத்தீயை உருவாக்கியது. பல வாரங்களாக போராடியும் அடங்காத இந்த காட்டுத்தீயால் அப்பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டனர். பல இடங்களில் வெப்பக்காற்று புயலாக உருமாறி அவை நெருப்பு புயல் போல காட்சியளித்தன. 2021 ஜூன் மாதம் கனடாவை வாட்டிய அதீத வெப்பம் இந்த வருடம் அதே ஜூன் மாதம் ஸ்பெயினை தாக்கத் தொடங்கியது. முதல் வெப்ப அலை ஜூன் மாதம் தாக்கத் தொடங்கி அது ஜூலை மாதத்தில் இரட்டிப்பானது. ஸ்பெயின் நாட்டை தாக்கிய 40 டிகிரி செல்சியஸுக்கும் மேலான இரண்டாவது வெப்ப அலையின் போது கடந்த ஜூலை 10 முதல் 17ஆம் தேதி வரை மட்டும் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகின. அதிக வெப்பம் காரணமாக கோடையில் ஸ்பெயினில் மொத்தம் 1508 பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சகம் செய்தி வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பேசிய உலக சுகாதார அமைப்பின் பொது மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதார இயக்குனர் மரியா நீரா, வெப்ப அலை பாதகமான உடல்நல விளைவுகளுடன் காற்றின் தரத்தை சீரழிக்கிறது என்று தெரிவித்தார். ஐரோப்பாவில் 2003ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வெப்ப அலையில்
சுமார் 70,000 பேர் இறந்ததாக ஐநா செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. நேரடி விளைவுகளை ஏற்படுத்தும் வெப்ப அலைகளால் மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றமும் நமது ஆரோக்கியத்தை பல வழிகளில் பாதிக்கிறது. அதனால் நோய்களின் அதிகரிப்பு போன்ற சுகாதார சிக்கல்களும் ஏற்படுகின்றன. உலக மக்கள் தொகையில் 99% பேர் சுகாதார தரமற்ற காற்றையே சுவாசிக்கிறார்கள் எனவும் அவர் எச்சரித்தார். அதேபோல இங்கிலாந்திலும் வழக்கமானதை விடவும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. அதிக வெப்பநிலை காரணமாக வெலிங்டன் உட்பட லண்டன் முழுவதும் பல தீ விபத்துக்கள் ஏற்படத் தொடங்கியது. வரலாறு காணாத வெப்பத்தால் இங்கிலாந்து நாட்டில் பல உள்கட்டமைப்புகள் உருகும் படங்கள் வெளியாகி வைரலாக தொடங்கின. 500 வருடத்தில் இல்லாத ஐரோப்பிய நாடுகளின் தண்ணீர் பஞ்சம் தொடங்கி பாகிஸ்தான் பெருவெள்ளம் வரையிலும் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் இந்தியாவையும் பாதிக்காமல் இல்லை. வறட்சி, காலம் தவறிய மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்களால் இந்தியாவுக்கு கடந்த ஓராண்டில் 7 லட்சம் கோடி ரூபாய் அளவு நிகரான தொகை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உலக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டது. டெல்லி, உத்தரகாண்ட் முதல் கேரளா வரை, குஜராத் முதல் மேற்கு வங்கம் மற்றும் அசாம் வரையிலான மக்கள் வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக ஏற்பட்டு வரும் பருவநிலை மாற்றங்களை மிக நெருக்கமாக உணர்ந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். பாரிஸ் ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவும் தனது பங்கிற்கு பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க பல வாக்குறுதிகளை அளித்தது. 2005ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது 2030ஆம் ஆண்டிற்குள் கார்பன் உமிழ்வை 33 முதல் 35% குறைப்பது என்ற இலக்கு, 2030க்குள் புதுப்பிக்கவல்ல எரியாற்றல் மற்றும் அணுசக்தியிலிருந்து 40% மின்சாரத்தை உற்பத்தி செய்வது, மரங்களை நடுவது, வளிமண்டலத்தில் இருந்து கூடுதலாக 250 முதல் 300 கோடி டன் கரியமில வாயுவை உறிஞ்சக்கூடிய அளவிற்கு மரங்களை 2030ஆம் ஆண்டிற்குள் நடுவது என முக்கிய வாக்குறுதிகளை இந்தியா அளித்தது. சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்களை உபயோகிப்பது தொடங்கி பூமியையே விட்டு வேறு கிரகத்தில் சென்று வாழ முடியுமா என இடம் தேடும் அளவுக்கு பருவநிலை மாற்ற மக்களை வாட்டி வதைக்கிறது. இயற்கையால் மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்களுக்கு மனிதர்களும் ஒரு காரணம் என உணரும் நாள் வரை இயற்கை சீற்றங்கள் நம்மை நெருங்கிக் கொண்டேதான் இருக்கும்.